ஓகே நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் இது குறைன்னு தான் இருக்கும். என் மைக் சரியான மைக் கிடையாது, கோச்சுக்காதீங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது, ஒரு பையன் கேட்டிருந்தார், சார் எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, இந்த ஹைப்போதிசிஸ். ஒன்று தம்பி, மதுரை காலவாசல், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்றது தெரியாது. மதுரையில் இருக்கவங்க தான் ரொம்ப புத்திசாலிங்க கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இருக்கான், இந்தியா முழுக்க இருக்கான். மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இல்லை, என்றைக்கு இருந்த நிலைமைக்கும் அதை இந்த நாடு மட்டும் இல்லை எந்த நாட்டாலையும் கிராக் பண்ண முடியாது. மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், அது ஓப்பனாகவே நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் ரைமானியன் ஹைப்போதிசிஸ்னால் என்னென்னா, நீங்கள் உங்கள் வயசுக்கு 16 வயசுன்றீங்க, அந்த வயசுக்கு தான் நான் சொல்லணும், சரியா? அப்போ ரைமானியன் ஹைப்போதிசிஸ்னால் என்னென்னா சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இசட் ஸ்கொயர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருக்குது, இசட் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இப்போ இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுவாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி உருவாகுதுன்னா, நீங்கள் ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், -1, சரிங்களா? இப்படி போட்டோம்னா, இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது சால்வ் ஆயிரும். ஓகேவா? இது சால்வ் ஆயிரும். அப்போ இந்த 1 தூக்கி இதில் போட்டிங்கன்னா 1 - 1 0. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 2வது 3வது நூற்றாண்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ரைட்டா? இதெல்லாம் பித்தகோரஸ் காலத்திலே இருக்குது. -9 அப்படின்னா ஒரு என்ன பாலினாமியல், ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியல், ரைட்டா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 2 சொல்யூஷன் வரும். இப்போ இதை ஃப்ளோட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த சர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் ரூட், இதெல்லாம் ஒரு இந்த இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்படி இருக்கும்போது இதில் ஒரு பிரச்சனை வருது. இப்போ இதை ப்ளஸ்ன்னு வச்சோம்னா என்ன ஆகும், இதுக்கு மனுஷன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டான், ஓகேவா? இதுக்கு எல்லாருமே ஆன்சர் இருக்குன்றான். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், ஜாவா, C++, பைத்தான், ஆச்சா ஊச்சா டவக்கு டும்மான்றோம். ஆனால் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கணிதத்தில் ஒரு விஷயம் ஊர்ஜிதப்படுத்தணும், நிரூபிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம், சரியா? நீங்கள் அதை ட்ரை பண்ணுறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, பட் ஆனால் அது டிஃபிகல்ட். உண்மையான சூழ்நிலை அதுதான். இந்த ஐன்ற நம்பர் வருது பார்த்தீங்களா, இதை என்ன சொல்லுவாங்கன்னா, SQRT √(-1), ஓகேவா? இதை தான் ஐன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த √(-1) பாம்ப்ளின்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, இப்போ இந்த x² + 1க்கு சொல்யூஷனே இல்லை, ரைட்டா? அப்போ x² x³ + 4 × x², சரியா? +5 × x + 7 × ஒரு 7ன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு இது இருக்குது, ஒரு கியூபிக் பாலினாமியல். இப்போ இதை அந்த காலத்தில் இருந்த சர்ச்சு, சரியா, மதங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன் சார் இதில் ஏன்டா இதில் நடுராத்திரியில் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி ஏன்டா இதில் கண்டதுகள் இதை இழுக்கிறேன்னா, அப்போ கிறிஸ்துவ பாதிரியார்கள் தான் இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் உண்மை. ஏன்னா இப்போது கல்வின்றது மதத்தோட அடிப்படையிலிருந்து தான் வருது, ஓகேவா? அப்போ பாம்ப்ளி அப்படின்ற ஆளுக்கு அப்புறம் ஒரு சர்ச்சில் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலாவை வச்சுருந்தாங்க. நீ வெர்டாசியத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும், இதுக்கு ஒரு தனி புக்கே இருக்குது, ஓகேவா? ஏன்னா ஈசோடெரிக் நாலேஜ்னு வாங்க தம்பி. ஈசோடெரிக் நாலேஜ்னா ஒரு குறிப்பிட்ட குரூப் கிட்ட மட்டும் அந்த நாலேஜ் இருக்கும், வெளியே யாருக்கிட்டையுமே இருக்காது, அது யாருக்கும் தெரியவும் செய்யாது. அது மாதிரி மதங்களுக்கு ஒரு தன்மை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை தன் பக்கம் எடுத்துக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் கடவுளோட வேலைன்னு அதை நினைக்கும், ரைட்டா? ஸோ இதில் தான் தர்க்கம் வருது, ரைட்டா? இப்போ இது மாதிரி இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இதை ஒருத்தர் சால்வ் பண்ணுற ட்ரை பண்ணுறாரு, சரியா? இப்போ இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்த ஆட்களே இதை சால்வ் பண்ணிட்டாங்க, ரைட்டா? குவாட்ரேட்டிக் பாலினாமியல்னால் அந்த காலத்தில் சால்வ் ஆயிடுச்சு, ரைட்டா? இது ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி, ரைட்டா? ஆரியப்பட்டா, அதுக்கு முன்னாடி இருந்த சில இந்தியன் மேத்தமெட்டிஷியன்ஸே இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. தமிழ்லேயே அல்ஜிப்ரா சம்மந்தமான ஒரு புக்கு இருக்குது, சரியா? ஸோ இப்போ இது இப்படி தான் இருக்கும்.
ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ப்ளஸ் 2ab இந்த சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதுக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் வச்சு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இப்போ இந்த சாஃப்ட்வேர் அவைலபிலிட்டி கிடையாது. இப்போ இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை ப்ளஸ் பி ப்ளஸ் 2a பை 2a இதை வந்து சப்ஸ்டியூஷன் முறையில் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை தான் வந்து கோஎஃபிஷியன்ட்னுவான், இதை வச்சு கண்டுபிடிப்பான். ரைட்டா? இப்போ a இன்ட்டு எக்ஸு க்யூபு ப்ளஸ்ஸு பி இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர்டு, நல்லா அப்ஸ்ட்ராக்டாக எடுத்துக்க, ப்ளஸ்ஸு சி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் டி. இப்போ இது நீ சால்வ் பண்ணணும். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் போர்டில் சால்வ் பண்ணானா ரொம்ப கஷ்டம். ரைட்டா? இப்போ இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஹிஸ்ட்ரி. பார்த்தியா எவ்வளோ பெரிய நம்பர் வருது பார்த்தியா? இப்போ இதை நான் ஃபேக்டர் பண்ணேன்னா கூட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2l ஸ்கொயர். இப்போ இங்கே இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதை என்ன செஞ்சாங்கன்னா கேலியாஸ்னு ஒரு மேத்தமெட்டிஷியன், ரைட்டா, ஒரு 16-17 வயசுலேயே செத்து போயிட்டார். ரைட்டா? ஏன்னு சொல்கிறேன்னா இந்த விஷயத்தில் உன் வயசில் தான் ஒருத்தர் தலையிட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன இருக்குது, அந்த ஊரில் இட்டாலியில் ஒரு பேக்கரியில் வேலை பார்த்தார். ரைட்டா? ஒரு கேலியாஸ்ன்ற ஒரு மேத்தமெட்டிஷியன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதில் தலையிட்டு இதை குரூப் தியரி படி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரைட்டா? அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இப்படி இருந்திருக்கு. ஓகே, சி இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் டி, ஓகேவா? அப்புறம் என்ன எக்ஸு சேர்த்துக்கலாம். ரைட்டா? இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஆறுன்னு கூட வச்சுக்கலாம், அது ஒரு நம்பர்னு வச்சுக்க. இப்போ இதை வந்து கியூபிக் பாலினியமில் வந்து அந்த சர்ச்சோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. உண்மை தான். இப்போ இதை சால்வ் பண்ணது வெளி உலகத்துக்கே தெரியாது. இது பிற்காலங்களில் பாம்புலி இவங்கள மாதிரி ஆட்கள் மூலியமாக தான் வெளி உலகத்துக்கு தெரியுது. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதை சால்வ் பண்ணுறாங்க. சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது, எவ்வளோ பெரிய ஃபார்முலா வருது பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு சின்ன ஃபார்முலா, மனுஷன் வந்து இதை வந்து ரொம்ப காலமாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கூட அவங்க மேடம் சொல்லுவாங்க, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த இது வரணும், இதெல்லாம் வந்து கோஎஃபிஷியன்ட்னும். நீ பார்க்குற எல்லாமே பாலினாமியல் தான். உன் கால்குலேட்டரில் இருக்குது பற்றியா, இது எல்லாமே பாலினாமியல் தான். சைனு, காசு, ட்ரிக்னாமெட்ரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அப்போ சென்ச்சுரிஸ் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேத்தமெட்டிஷியன்ஸ் வர்றாருங்க. அவங்க வந்து இப்போ மேத்தமெட்டிஷியன் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்படி இந்த சட்டசபையில் வந்து அவர் என்ன செஞ்சார், இவர் என்ன செஞ்சார், செய்ய முடியாதனால செய்யணும், அப்போ தான் அது வந்து மேத்தமெட்டிக்ஸு, இல்லாட்டி அது வேஸ்ட் ஆஃப் டைமு அப்படின்வான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இவர் வந்து ஒரு புது கணக்கை நீங்கள் ரைமன் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அப்போ வந்து ஒரு இதை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நீ உண்மையான மேத்தமெட்டிஷனாக இருந்தால் இதை சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லி சில தியரம்ஸை வந்து நீ கொடு. ஏன்னா கணிதத்தில் இப்போ இதுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவர் இதை வந்து எடுத்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கார். ரொம்ப கஷ்டப்பட்டார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எப்பயுமே எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்காது. நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு வந்து வேலை கொடுக்கணும், டிமாண்ட் பண்ணி யார்கிட்டையும் வாங்கவே முடியாது. ரைட்டா? ஆனால் படிக்காதவங்க சம்பாதிக்கிறாங்க, ஐயோன்னு வயிற்றெரியவும் கூடாது. படித்தவன் சம்பாதிக்கிறான்னு வயிற்றெரியக்கூடாது. என்ன, ரெண்டுமே தப்பு. ஓகே? ஸோ அதுக்கு நடுவில் சில பூமர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, நம்ம மண்டையை குழப்புறதுக்குன்னே இருப்பாங்க. ரைட்டா? அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. நாங்கள்னா அந்த காலத்தில் வாழ்ந்தோம், செத்தோம், பிறந்தோம், காலைல பாத்ரூம் போயிட்டு திரும்ப வந்து உட்காந்தோன்னு இதெல்லாம் வந்து வரும் பிரச்சனைகள். ரைட்டா? படிக்கிற காலன்றது ஒரு அற்புதமான காலம், அதில் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. ஸோ ஒரு மேத்தமெட்டிஷியன் சும்மாவே இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ உண்மையான மேத்தமெட்டிஷனாக இருந்தால் எனக்கு இதை சால்வ் பண்ணு, ABCDEF, ரைட்டா அப்படின்ட்டு சவால் விட்டுருக்காங்க. இது வந்து உன்னைய மாதிரி ஒரு 16 வயசு பயலுக்கு வந்து ஒரு என்ன இருக்குது, பரவாயில்லையே என்னமோ சொல்கிறாங்களேன்ட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ இது இப்படி இருக்கா, இது சால்வ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இந்த கோஎஃபிஷியண்ட்டை நீ மாற்றி ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மல்டிப்ளிகேஷனை வச்சு மாற்றி போட்டு ஏதோ ஒரு முறையில் ஒன்று சேர்த்தினா என்ன நடக்கணும் சொல்லு வைப்போம், ஒரு ஃபார்முலா கிடைக்கணும். ரைட்டா? இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், அது வெளியே யாருக்குமே தெரியாது. நீ நெட்டில் கூட தேடிப்பார், மேத் ட்ராகான் கிடைக்காது. இப்போ என்ன ஆகுதுன்னா
இந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த இது பண்ணும்போது கணிதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, ஒரு சில விஷயங்களுக்கு சில விஷயங்கள் வேலை செய்யும், சில விஷயங்களுக்கு அது வேலையே செய்யாது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, ஜென்ரலாக இது சால்வபிள் கிடையாது, ஆனால் இது சால்வபிள். இந்த கோஎஃபிஷியன்ட் எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் படி இதை வேறு வேறு மெத்தடில் நீ அரேஞ்ச் பண்ணினா இது சால்வபிள். இன்றைக்கி கேலியாஸ் பண்ணதுக்கு ஒருத்தன் கூட அவரோட ஒர்க்கை வந்து மதிக்கலை, சரியா, ஒருத்தன் கூட மதிக்கலை. ஆனால் அவர் என்ன பண்ணார், இதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு வேலை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போனார், ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போனார். இதை ஏன் இந்த கதையை உனக்கு சொல்கிறேன்னா, இதுதான் மேத்தமெட்டிக்ஸோட இரத்த சரித்திரம்னு சொல்ல மாட்டேன், ஒரு பாவப்பட்ட சரித்திரம் கேட்டாங்க. ஏன்னா மேத்தமெட்டிஷியன்ஸ்க்குரிய சாபமே இதுதான். இதை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா, என் ராமானுஜன் எப்படி இறந்து போனார் பாரு, ஒரு 40 வயசு தான், பொண்டாட்டி கூட இல்லை, எது கூட இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தீசிஸ் ஸ்காலரை சப்மிட் பண்ணிட்டு பண்ணிட்டார். இப்போ இந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து குரூப் தியரி வச்சு ப்ரூவ் பண்ணுறாங்க. கேலியாஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், கேலியாஸ் தியரின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், ரைட்டா. அதனால் நீ உன்னோட முயற்சியை வந்து நான் ஈடுபடுறேன். சில பேர் இதில் தலையிடும்போது என்ன செய்வாங்கன்னா, அதை நான் முடிச்சிருவேன், நீ இன்றைக்கி ஆரம்பிச்சின்னா 93 வயசில் கூட இதை நீ முடிக்க முடியாது. ஏன் இதை நான் டிஸ்கரேஜ் வேலையை ஆரம்பிக்கிறேன்னா, மனுஷனுக்கு ஒரு தன்மை இருக்கும், உனக்கு அன்பு அதிகமாக இருக்குது, உனக்கு பாசம் அதிகமாக இருக்குது, நீ நல்ல வேண்டா, நீ கெட்ட வேண்டா, எது சொன்னாலும் அந்த விஷயத்தில் மனுஷன் சந்தோஷப்படுவான். ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டானா அவனோட நம்பிக்கையை சீர்குலைக்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ நம்பிக்கைன்றதை பற்றி மட்டும் ஓவராக இருக்குன்னு சொன்னால் மனுஷனுக்கு கோவம் வரும், ஆதங்கம் வரும். வயசுக்கு வந்து இது அதிகம்தான். இதுதான் கணிதத்துடைய இரத்த சரித்திரம், ஒரு சோகமான இரத்த சரித்திரம். ஸோ கேலியாஸ்ன்ற மேத்தமெட்டிஷியன் என்ன செஞ்சார், இறந்து போயிட்டார், சரியா. கேலியாஸோட ஒர்க்கு வெறும் ஒரு என்ன சொல்லுது, ஒரு உன்னைய மாதிரி எவரிட்டிஸ் கேலியாஸ், ரைட்டாக இறந்து போயிட்டார். இறந்து போனட்டு அவருடைய சோகமான முடிவு இருக்குது பற்றியா, அது வந்து எல்லாத்தையுமே கலங்கடிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1811 பிறந்திருக்காரு, 1832 இறந்து போயிட்டார், வெறும் 20 வயசு. அவரோட இயர்லி லைஃப் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. இயர்லி மேத்தமெட்டிக்கல் பேப்பர்ஸ். இவர் வந்து காட்சி அகஸ்டிஸ் லூயிஸ் காட்சின்வாங்க, ரைட்டா. இப்போ இந்த எக்கோல் பாலிடெக்னிக்ன்றது என்னன்னு கேட்டால் ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு பாலிடெக்னிக்கு. நம்ம பாலிடெக்னிக்கை அசால்ட்டாக நினைக்கிறோம். இங்கே தான் பெரிய பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸ், நெப்போலியன்றேன், ஃபுரியர் சீரீஸ்னு ஒன்று படிக்கிற பற்றியா, அது உருவான இடம் கிட்டத்தட்ட எக்கோல் பாலிடெக்னிக் தான். இது ஃப்ரெஞ்சு புரட்சியில் உருவாக்கின ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்கிற பாலிடெக்னிக்னு நினைக்கிறேன். ஆமாம், 1794, ரைட்டா. அப்போ எவரிட்டிஸ் கேலியாஸோட ஒர்க்கை வந்து இது பண்ணலை. இது வந்து இன்னொன்று, இவர் ரிபப்ளிக்கனாக இருந்திருக்காரு. இவர் வந்து இதை சால்வ் பண்ணும்போது, எவரிட்டிஸ் கேலியாஸ் சால்வ் பண்ணும்போது இவரோட வேலையை வந்து யாருமே அங்கீகரிக்கலை. இன்றைக்கி தான் அவருக்கு ஒரு சமாதியே வச்சுருக்காங்க, ரைட்டா. அதே மாதிரி ரைமானியனுக்கு ஹைப்போதிசிஸ்க்கும் ஒரு சமாதி வச்சுருக்காங்க. இதுதான் அவரோட லெட்ரு, ரைட்டா. போய் இதே மாதிரி கிரீன்ஸ்னு ஒரு மேத்தமெட்டிஷன் இருந்தார். நீ நினைக்கிற மாதிரி கணிதம்ன்றது ராக்கெட் சயின்ஸு, இப்போ நீ என்னென்னமோ ஒரு அலப்புறைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லை இன்ஜினியரிங்கு, அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் அ வெரி 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 டிஃபிகல்ட் சப்ஜெக்ட், சரியா. ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அதை நீ தலையிடுற இது பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல டெடிக்கேஷன் வேணும், ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும், நல்லா தெரிஞ்சுக்க. நிறைய பிரச்சனைகள் வரும், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஓகே, அப்புறம் இது வந்து இவர் இது பண்ணியிருக்காரு. இதுதான் மேத்து. நீங்கள் ராமானுஜமே பாருங்கள், சின்ன வயசுல இறந்து போயிடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விளக்கு எரியும் போது சுடர் விட்டு எரிஞ்சு, இது ஒன்றும் தமிழ்லேயே ஒரு பழமொழி இருக்குன்னு நினைக்கிறேன், அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. இது கேலியாஸ் தியரின்றது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் வரும். இதுதான் கேலியாஸ் தியரி வந்து ரொம்ப இது கேட்குறாங்க. அப்போ இந்த பாலினாமியல்ஸை ஒரு ரூட் வருது, ஏபிசிடின்னு இருக்குன்னு வச்சுக்க. இப்போ இங்கே கண்டுபிடிக்கிறோம்ல, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பெர்மிட்டேஷனில் போட்டு கண்டுபிடிக்கிறார். அக்கும் பக்கம் அக்குபரிதம் பல இந்த விவேக் காமெடியில் வர மாதிரி. இப்போ இந்த இதுக்கு வந்து ரூட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போ இந்த x⁵ - x-1 வந்து ரூட் இருக்குது, ரைட்டா. அதை சால்வ் பண்ண முடியும். பட் ஆனால்
அதை எப்படி சால்வ் பண்ண முடியும், அதை இது பண்ண முடியுன்றத சொல்லுவாங்க. இதை தான் கேலியாஸ் சொன்னார். இது வரைக்கும் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை நான் உனக்கு ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், நீ பண்ணு. இந்த இதை எடுத்து நான் ஒரு சாஃப்ட்வேர் நீ கேட்டினா என் மெயில் ஐடியில் வாங்கிக்க. ரைட்டா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வயசில் நீ இதில் ஆர்வப்படுறதுன்றது, என் வார்த்தைகள் உன்னை ஈர்த்திருக்குன்றது. ஏன்னா இந்த வயசில் தான் நான் யூடியூப்ன்றது இதுதான் தம்பி, நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். எங்களுக்கு அது அப்படி தான். மித்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சினிமா, அரசியல், இந்த மயக்கத்தை தாண்டி இது ஒன்று ரசிக்க வச்சுருக்கு. ஒரு 1000 பேர் இதை பார்த்துருக்க அப்படின்னா பெரிய விஷயம். சரியா? இதுதான் கணிதத்துடைய சோகமான சரித்திரம். ரைட்டா? ரொம்ப சோகமாக இருக்கும். இதை விட நிறையா மேத்தமெட்டிஷியன்ஸோட கதைனா இப்படி தான் முடியும். ரைட்டா? ராமானுஜம், எவரட்டிஸ், கேலியாஸ். ஏன் கணிதத்தில் நம்ம எல்லாத்தையும் பெரிய ஆள்னு நினைக்கிறோம்ல, கோடல் தான் இருக்கிறதுலே எந்த இதை நிரூபிக்கிறது எப்படின்னு கண்டுபிடிச்சோர். ரைட்டா? ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும்னா என்ன பண்ணும்? ஸோ இந்த கோஎஃபிஷியண்ட்டை நீ என்ன அரேஞ்ச்மெண்ட்னாலும் பண்ணிக்க, நீ இந்த என்னன்னாலும் பண்ணிக்க, ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷனை வச்சு பண்ணிக்க. ரைட்டா? ஆனால் எனக்கு இதுக்குரிய ரூட் சொல்யூஷனை கொடுக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த காம்பினேஷனை வச்சு ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் எதை வச்சு பண்ணினாலும் நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தினாலும் வராது. ஒரு அடிக்கடி தத்துவம் சொல்லுவாங்கள்ல, வாழும் தாழும் பலி நில்லா, தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இது மாதிரி ஒரு 6 பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் அதுபடி அவங்க வாழ்ந்தாங்களான்னு தெரியாது. ரைட்டா? அதை விட்டுருவோம். அந்த மாதிரி சில ப்ராவப்ஸ் இருக்கும். அது மாதிரி இந்த ABCDEF இருக்குது பார்த்தியா, இந்த ABCDEF என்ன ஆகுது, இதை நீ எந்த அரேஞ்ச்மெண்ட்னாலும் பண்ணிக்க, நீ என்னன்னாலும் பண்ணிக்க, ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷனு இந்த மாதிரி ஸ்கொயர்ட் பண்ணிக்க, க்யூப் பண்ணிக்க. இதை இந்த எக்ஸுக்குள்ளே போட்டால் 0 வரணும். இதை தான் ரைமானியன் ஹைப்போதீசிஸில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை தான் பாலினாமியல். ரைட்டா? இப்போ அதே பாலினாமியலை இப்போ இது ஏதாச்சும் ஒன்று பண்ணுதான்னு பாரு. ஏதாச்சும் இப்போ இதை சால்வ் பண்ண முடியுதா? அப்படியே கொஸ்டினை கொடுத்தா திரும்பி கொஸ்டினை கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியலாத சட்டம்லாம் கிடையாது. இதை நீ போய் நம்ம இதிலேயே கேட்டுப்பார். இப்போ இதுதான் இதோட ஆரம்பம். இதுதான் கணிதத்துடைய சோகமான சரித்திரம். என்ன பண்ணீங்க உங்களுக்கு மேக்ஸ் தெரியுது, நிறைய பேர் எப்படியோ சம்பாதிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸு அது இது என்னென்னமோ படிச்சு. கணிதத்தில் நீ தலையிட்டினா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதில் பூமர்கள் தொல்லை இருக்கும். ரைட்டா? அது மாதிரி நிறைய தொல்லைகள் இருக்கும். அது படித்தவங்களே படித்த பூமர்ஸ்னால் இருப்பாங்க. ரைட்டா? ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆன் பண்ணுறது எப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், நீ ட்ரை பண்ணிப்பார், எடிட். ரைட்டா? இப்போ இதோட செட்டிங்ஸில் போய் காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆன் பண்ணிக்க. ஆன் பண்ணிவிட்டு ரைமன் ஃபங்க்ஷன், ரைமன் ஜீட்டா, இதில் எக்ஸ் ஆஃப் டி ஒய் ஆஃப் டி. ஓகே, போட்டு ஆஃப் ப்ளஸ் டி இன்ட்டு ஐ. ஓகே, இப்படி நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும் தெரியுமா, எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஓகே, ஜீட்டான்ற ஃபங்க்ஷன் ZTTA. இப்போ இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கலாம். ஓகே, உனக்கு ஒரு அனிமேஷனாகவே நான் போட்டுத்தரேன். உன்னுடைய ஆர்வத்தை நான் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க, உன் குடும்ப சூழ்நிலைகள், நிறைய விஷயங்கள், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்தியாவிலையும் சரி, எங்கேயும் சரி. இப்போ அதுக்கு ஒரு ஃப்ரான்ஸில் பிறந்த மனுஷனுக்கே இந்த நிலமை. அந்த நேரத்தில்னா அவங்க இங்கே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரைட்டா? ஸோ ஃப்ரெஞ்சு புரட்சியில் தான் அவர் உள்ளே வரார். ஓகே, ஸோ இப்போ இது இங்கே வருது பார்த்தியா, இப்படி என்ன செய்யுது, ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது சார், ஒன்றுமே புரியல அப்படின்னா வெயிட் பண்ணு. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஜீரோ இங்கே வருதா, இதை கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி இதை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் போடுறேன்ல, ஜீட்டா ஃபங்க்ஷன் போடுறேன்ல. இப்போ இதில் 0 to 1000 ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் வச்சு ப்ளாட் பண்ணுறேன். என்ன தெரியுது, ஏதோ கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது சார், ஒன்றுமே புரியலன்றியா? இது என்னாச்சு இப்போ? ரைட், இப்போ இந்த மாதிரி இப்படி இருக்குது சார், ஏதோ கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற.
இப்போ இது 0 to 100 ஓகேவா. 0 to 100 கொடுத்தீங்கன்னா எப்படி வருது, இப்படி இருக்கா. இப்போ இதில் வந்து இந்த பாயிண்ட்டை எத்தனை தடவை கிராஸ் பண்ணது பற்றியா, இதுதான் இந்த ஹாஃப் ரைட்டா. இந்த லைன் இருக்குது பற்றியா, இந்த லைனு ஸ்ட்ரைட்டாக இருக்குது பற்றியா, இந்த லைனை இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சிம்பிளாக சொல்லணும்னா என் பழைய டுட்டோரியல் பாரு, இன்னும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு 6 டுட்டோரியல் உனக்காண்டியே போடுறேன். இந்த லைனில் என்ன சொல்கிறான்னா, இந்த ஃபங்க்ஷன் ஜீட்டா ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டினா இந்த லைனில் நான் ட்ரைவல் ஜீரோஸ், இப்போ இதுக்கு வந்து ஜீரோஸ் இருக்கும். இப்போ இந்த டேபிளில் நீ கிளிக் பண்ணினா என்ன ஆகும் தெரியுமா, எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஆஃப் டி ஒய் ஆஃப் டி. இந்த இடத்துல ஒரு சில ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு மாறுது பற்றி அந்த இடத்துக்குள்ளெல்லாம் ஜீரோ இருக்குன்னு அர்த்தம். இது எப்படி சார் ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே நீ வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து போடு. ஓகே, ஸோ ரைட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியும், -2 இருக்கா, இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. இப்போ இதில் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதில் ட்ரைவல் ஜீரோஸ் நான் ட்ரைவல் ஜீரோஸ்னு இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நீ கால்குலேட் பண்ணுறீன்னு வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்களே, ஒரு கிராஃபர்லேயே பிளாட் ஆகுது, எதுக்கு கிறுக்கு பழு 8 கோடி ரூபா தராங்க, அதுதான் மேட்ரு. கவனி, இப்போ 33 இங்கே எவ்வளோ வருது, இது வருதா 0.054. இதை வந்து ஒரு ரைமானியன் ஜீரோஸ் இருக்குது பார்த்தியா, ரைமானியன் ஹைப்போதீசிஸ் ஜீரோ டேபிள்ஸ். இதை இந்த ஹாஃப்னு இருக்குது பார்த்தியா. இப்போ இதில் வந்து 1/n/n/sன்னு இருக்கா. இப்போ இதில் ப்ரைம் நம்பரோட தொடர்புகள் இருக்குது. இந்த ஜீட்டா ஃபங்க்ஷன்றது இதுதான். இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ப்ரைம் நம்பர்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ப்ரைம் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி நீ இந்த இன்டர்நெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க பற்றியா, அவன் ஃபோனை வந்து இது பண்ண ஹேக் பண்ண முடியாமல் இருக்குது பற்றியா, அதுக்கெல்லாம் வந்து என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது ப்ரைம் நம்பர்ஸ் தான். அப்போ ப்ரைம் நம்பர் இது, ரெண்டாவது ப்ரைம் நம்பர் ஒரு பெரிய சார்ட் போட்டோம்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து மெரிட்டினியஸ் ஃபங்க்ஷன் இது மாதிரி நம்பர் தியரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இன்னொன்று கிரிப்டோகிராஃபிக்கலி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா. இன்றைக்கி குவாண்டம்ஸ் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சா மட்டும் இல்லை, நீ உலகத்துலேயே நீ இந்த யூனிவர்ஸையே ஒரு கம்ப்யூட்டரை மாற்றி இருக்கிற பூமியில் இருக்க எல்லா காசையும் போட்டு பண்ணினா கூட கணிதத்தை வந்து சரி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை நிரூபித்தா தான் அதில் இருக்கிற விஷயம் கரெக்ட் இருக்கும். ஸோ ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, இப்படி வாழணும் அப்படி வாழணும், வாழும் தாழும் நலி இல்லா தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதுபடி நீ வாழணும்னா ஆக்சியோமெட்டிக் சிஸ்டத்துலேருந்து கொஞ்சம் மாறுபடும் ரைட்டா. இன்னும் வந்து நிறையா இதுக்கு விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் எத்தனை தடவை இது என்சர்க்கிள் பண்ணுது பார்த்தியா, அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்க. இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். நாளை இப்போ அடுத்த வீடியோ நான் போட போகிறேன் இன்றைக்கி இன்னொரு சிஸ்டத்தில். அதில் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நீ சொன்ன பார்த்தியா, அதுக்குன்னே ஒருத்தர் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணியிருக்காரு ரைட்டா. இதை ChatGPT வச்சு நீயே எப்படி ஒரு ஆராய்ச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்க. இது வந்து நீயா சுயம்புவாக நீயா எடுத்து பண்ணுறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒன்று இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு ஜீரோ இருக்கும், இந்த ஜீரோவோட டிஸ்ட்ரிபியூஷன் தள்ளி தள்ளி இருக்கும் ரைட்டா, தள்ளி தள்ளி இருக்கும். இது கடைசியாக வருது பற்றியா, இந்த இருக்கு பற்றியா, இப்போ கடைசியாக வருது பற்றியா, இப்படி போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கா மேலே வரைக்கும். இந்த கடைசியாக வருதுல, இந்த கடைசியாக வர்றதில் இது எங்கே போய் nth ஜீரோ முடியும் அப்படின்றத. ஆனால் அது வந்து நான் ட்ரைவலாக இருக்கணும். நல்லா கேட்டுக்க, அது என்னவாக இருக்கணும், நான் ட்ரைவலாக இருக்கணும். இப்போ சைன் எக்ஸ் இருக்குது பற்றியா, இதில் எத்தனை ஜீரோனா சொல்லிடலாம். ஏன்னா நீ 16 இயர்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு நீ என்ன படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா 11th படிச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் படிச்சுட்ருப்பேன் ரைட்டா. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, இந்த சைன் எக்ஸ்னால் இதுதான். இங்கே இப்போ இங்கே இருக்குது பற்றியா, இது மாதிரியே இப்படி ஜீரோஸ் போயிட்டே இருக்கும் இந்த எக்ஸோட கிராஸ் பண்ணுற இடத்துலனா. ஸோ இதை வந்து நீ ஒரு பிளாட்ரு pad1.txt ஒரு பிளாட்ரு அதில் ட்ரை பண்ணு ஃபஸ்ட்டு. ஒரு பாலினாமியல்ன்றது எல்லாமே பாலினாமியல் தான். இன்றைக்கி நீ ராக்கெட் விடுறது வந்து குண்டூசி தயாரிக்கிற வரைக்கும் பாலினாமியல் தான் சரியா. அப்போ சைன் எக்ஸு அவங்க யார், நம்ம ஆளுக தான், யார் பாலினாமியல் தான். ஓகே, அவங்க யார், நம்ம ஆளுக தான், அவங்களும் பாலினாமியல் தான்.
ஸோ இதில் நீ சீரீஸில் போட்டிங்கன்னா இந்த டெய்லர் சீரீஸ் எதனா சொல்கிறான் பார்த்தியா, அந்த இதில் படிச்சிருப்பேன். ஸோ அவங்க பாலினாமியல் ஜாதியை சேர்ந்தவங்க தான். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற விஷயம். ஸோ இந்த பாலினாமியல்ஸ் வந்து இப்படி தான் எல்லா இதுலேயுமே இருக்குது. இப்போ பற்றி x³ + சரி, இப்போ இது வந்து 5க்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும், அதுதான் அவர் சொல்கிறாரு. இப்போ அடுத்த இது வந்து உனக்கு ஒரு விளையாட்டுத்தனமாக நான் ரொம்ப அட்வான்ஸான மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேர் சொல்கிறேன். சரியாப்பா? உன்னுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். இதில் நீ இறங்குறதுக்கு முன்னாடி உன் குடும்ப சூழ்நிலை, உன்னுடைய விஷயங்களை பார்த்துட்டு இறங்கு. ஆராய்ச்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதனுடைய பாதி வாழ்நாள் எடுத்தால் கூட அது முடியாது. இது வந்து நான் சினிமாவில் ஜெயிக்கிறேன், அரசியலில் ஜெயிக்கிறேன் மாதிரி கிடையாது. இதில் தலையிட்டவன் எல்லாம் அவன் வந்து ஒன்று அதுக்குரிய அங்கீகாரம் இல்லாமல் செத்து போவான். இல்லை அப்படி என்றால் அதை யாரும் திருடிடுவாங்க. இல்லை அப்படி என்றால் பயங்கர கெட்ட பேரும் பயங்கர விஷயங்கள். ஏன்னா இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரைட்டா? இல்லாட்டி இன்றைக்கி சால்வ் பண்ணியிருப்பான்ல இதை. சரியா? இதுதான் உனக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்த எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன். ரைட்டா? விளையாடு, கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டே இரு. அன்றைக்கி இந்த சாரை வந்து எங்கள் கெமிஸ்ட்ரி சார் சொல்லுவார். ரைட்டா? ஒரு நாள் நீ என்னை ஞாபகப்படுத்துவாடா, நீ இவ்வளவு தப்பாக நினைக்கிறீல்ல, அது மாதிரி நீ விளையாடு. இதுதான் கல்வி முறையில் இருக்க ஆபத்தான விஷயம். பிள்ளைகளை வந்து ரொம்பையும் அவனை வந்து யோசிக்க விடாமல் பண்ணிடுறான். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்னால் உன்னைய மாதிரியே ஆர்வத்தில் நான் தேடினது. ரைட்டா? ஒரு சோம்பேறி, உண்மை தான். ஆனால் இதோட இதை நான் போய் யார்கிட்டையும் விசாரிக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஒரு மேத்தமெட்டிஷன்ட்டே கேட்டேன். ரைட்டா? ஸோ இதுதான் என்னோட இது. நீ இன்னைக்கு யூடியூப்பில் பார்க்குறதுல இந்த ரைமானியன் ஹைபோதீசிஸை ஒரு 1000 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் எவனும் கொடுத்துருக்க மாட்டான். ரைட்டா? ஏன் சொல்கிறேன்னா உன் வயசுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து நிரூபங்கங்களை பற்றி பார்ப்போம். அடுத்து ஒவ்வொன்றா போவோம். இந்த சேனல் இருக்கிற வரைக்கும் இதை பாரு, ஸ்ப்ரெட் பண்ணு. இதில் காசு வரணுன்றதுக்காண்டி கிடையாது. இதை கேவரட்டிஸ் கேலியாஸ் பண்ணியிருக்காரு, ராமானுஜன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன அங்கீகாரம் இருக்குது? இருக்கிறதுலே மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸ் அதில் தலையிட்டுருக்காங்க. ட்ரை பண்ணு. இருந்தாலும் பாராட்டுறேன். ஆராய்ச்சின்றது வந்து எல்லா ஒருத்தன்ட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான்னா, நான் டாக்டர் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், அப்படி தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது சமகால நிகழ்வுகளை பார்க்கும்போது அவங்க தான் பெரியாள். ஒரு மேத்தமெட்டிஷனோ ஒரு இதாக ஆகிறது வந்து யாருக்குமே நம்ம ஊருக்கு தெரியும். ஒரு பொருளை கையில் செஞ்சு கொடுத்தா தான் அது பொருள்னே நம்புவான். சரியா? ஸோ அது இதெல்லாம் புரிய வைக்கிறது கஷ்டம். உன்னுடைய அந்த விஷயத்தை இது ஒரு காமெடியாக போட போகிறேன். தம்பி இது ரத்த பூமி அப்படின்னு போட போகிறேன். இருந்தாலும் தலையிடுங்க. உங்களுடைய அறிவுன்றதை தாண்டி சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ மியர் ஆர்ட். ஆர்ட்னா என்னன்றதை பார்ப்போம். உங்கள் ஸ்கூல்லேருந்து இதை பார்க்க சொல்லியிருந்தாலும், நீங்களே பார்த்தாலும், உங்கள் பேரண்ட்ஸ் இதை ஊக்குவித்திருந்தாலும், இதில் இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் தனி நபர் சம்மந்தப்பட்ட விஷயம். ரைட்டா? அது நீங்கள் தான் சமாளித்து கொண்டு போகணும். ஏன்னா ரிசர்ச்ன்றது ஒரு டிஃபிகல்ட்டான ஃபீல்டு. நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்க, இதை பப்ளிஷ் பண்ணிங்கன்னா கூட இதோட ஒர்க்கை இன்னொருத்தன் திருடிட்டு போயிடுவோம். ஸோ அதை பற்றி பார்ப்போம்.